யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 26, 27 வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 19 அதிகாரம் 26, 27 வசனங்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, கர்த்தர் மகிமை உண்டாவதாக. இதனால கூட இந்த வார்த்தை பெயர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் எடுத்த பிரதான சாக்கியத்திற்காய் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். கர்த்தர் மகிமை அடைவாராக. வேத புத்தகத்தில் அநேக நபர்கள் உண்டு. நம் அநேகரை குறித்து நாம் ஸ்லாகித்து படிக்கிறோம். ஒரு அபிரகாம் படிக்கிற பொழுது அவருடைய விசுவாசத்தை குறித்து அதிகமாய் படிப்போம். ஒரு தாவீதை குறித்து படிக்கிற பொழுது இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லி அவரை குறித்து அதிகமாய் படிப்போம். ஒரு மோசையை படிக்கிற பொழுது தேவனுக்கு எங்கும் முன்பட வேத புத்தகத்தை படி அநேக விதமான கதாபாத்திரங்களை நாம் ரொம்ப பிரியத்தோடும் ரொம்ப அன்போடும் ரொம்ப தாகத்தோடும் வாசிப்போம். ஆனால் வேத புத்தகத்தில் எனக்கு பிடித்த ஒரு 3 பேர் உண்டு. ரொம்ப முக்கியமான ஆட்கள். ரொம்ப கவனமாக கேளுங்க. முதலாவது, இந்த பூமியிலே பிறந்த தலை சிறந்த நபர் யார் என்று கேட்டால் இயேசு கிறிஸ்து. அதில் மாற்று கருத்தே கிடையாது. காரணம், அவர் தேவன். நம்ம எபிரேயரை வாசிக்கிற பொழுது அதை வாசிக்க முடியும். இவர் சர்வத்திற்கும் மேலான தேவன். தேவ தூதர்களை விட, பலிகளை விட, பண்டிகைகளை விட, ஆசாரிய ஊழியத்தை விட, தேவாலயத்தை விட, சாலமோனை விட, மோசையை விட, அபிரகாமை விட, முற்பிதாக்களை விட, எல்லாரை விட இவர் பெரியவர். இவருக்கு இணையற்றவர். அவர் இயேசு பூமியில பிறந்திருந்தாலும் அவருக்கு ஒப்புமேட்டு யாரும் நம்ம சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஆனால் இயேசுக்கு அடுத்தபடியாட்டு நம்ம சொல்ல முடியும். காரணம், 3 பேரை ஆண்டவர் ரொம்ப விசேஷமானவர்களாய் பார்த்தார். அதுல ஒரு முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு சொன்னா யோவான் ஸ்நானகன். இயேசுவே அவரை குறித்து சொல்லும்போது சொல்லுவார், ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவனோ கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி, உலகத்துல முன்னும் ஆகட்டும் பின்னும் ஆகட்டும் ஆண்ட பல சக்கரவர்த்திகள் உண்டு, பல தலைவர்கள் உண்டு, பெரிய பெரிய மகான்கள் உண்டு. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் பூமியில் பிறந்த ஒரு மனிதன்ல யோவான் ஸ்நானகனை விட பெரியவன் ஒருவனும் கிடையாது. இது இயேசுவே சொன்ன வார்த்தை. அதுல பொய் இருக்க வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப ஒரு பாக்கியசாலி யோவான் ஸ்நானகன். காரணம், இயேசுவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறனால நான் விசிறேன். அவரை மகிமை உள்ள ஒரு வாழ்க்கை போகட்டும். 2வது ஆள் யார் என்று சொன்னால், நாம் தியானிக்கிறோம் பாருங்க, சிலுவை தியானத்துல சிலுவையில் தொங்கிய கள்ளன். இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன தீஸ்மாஸ் என்கிற ஒரு கள்ளன் தான் 2வது பாக்கியசாலி. இப்ப சாலமோன் பரலோகத்துக்கு போனாரா போவலையா அப்படி கேட்டா நம்ம எல்லாரும் உட்காந்து யோசிப்போம். அபிரகாம் ஈசாக்கை குறித்து படிக்கிற பொழுது என்ன நடந்தது தெரியாது, பரலோகம் பிறகு விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த தீஸ்மாஸ்ங்கிற அந்த நபர், அந்த திருடன் பரலோகத்துக்கு போனான் என்று சொல்லி 100க்கு 100 சொல்ல முடியும். காரணம், இயேசு சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய். அவர் ரட்சிக்கப்படல, மனம் திரும்பல, ஞானஸ்தானம் எடுக்கல, ஊழியம் பண்ணல, எதுவுமே செய்யல. கடைசி நேரத்துல இயேசு மரிப்பாரான்னு தெரியாது, அவன் மரிப்பானான்னு தெரியாது. கடைசி நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது என்னை நினைத்துக் கொள்ளும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் அவனுக்கு வாக்கு பண்ணார் பாருங்க, இன்றைக்கு என்னோடு கூட நீ பரதேசியில் இருப்பார். இயேசு எங்க பரலோகத்துக்கு போனாரோ அங்க யார் கூட போனது? எவ்வளவு பாக்கியம் பாருங்க. இவன் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணல, அவன் வீடு கட்டல, ஆலயம் கட்டல, மகிமையாட்டு ஒண்ணுமே செஞ்சது கிடையாது கடைசி வரைக்கும். அவனை போல ஒரு பாக்கியசாலி வேத புத்தகத்திலே கிடையாது. 3வது பாத்திரம் யாருன்னு சொன்னா அன்னை மரியாள். உலகத்துல எத்தனையோ பெண்கள் தோன்றிட்டு உண்டு, மறைந்துட்டு உண்டு. அன்னை மரியாளை போல ஒரு பாக்கியசாலி இந்த பூமியில கிடையாது. 2 வித ஆதாரம் உண்டு. ஒன்று, மரியாளை வாழ்த்து வந்த தூதன் சொன்ன வார்த்தை, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 2வது, எலிசபெத் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, என்னுடைய ஆண்டவருடைய தாயாரை பார்த்தது எவ்வளவு பெரிய பாக்கியம், நீ பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி மரியாளை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால்
மரியாளை போல ஒரு பாக்கியசாலி இந்த பூமியில கிடையாது. பரலோகத்தின் சாட்சி உண்டாயிருந்தது, பூமியின் சாட்சி உண்டாயிருந்தது. இந்த பூமியில பிறந்த அத்தனை பெண்களிலும் ஒரு மேன்மை உள்ள ஒரு ஸ்திரீ யார் என்று சொன்னால் அன்னை மரியாள் என்று சொன்னால் அது மேன்மை ஆகாது. இது காரணம், இது சாதாரண காரியம் கிடையாது. பல வருஷம், கிட்டத்தட்ட 4000 வருஷ தீர்க்க தரிசனுடைய ஒரு நிறைவேறுதல் நாம் வாசிக்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்துல ஸ்திரீயின் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்ற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை உண்டு. அந்த ஸ்திரீ யார் என்ற கேள்வி தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் எல்லா பரிசுத்தவான்களுக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் எழும்பிக் கொண்டே இருந்த ஒரு கேள்வி. கிமு 600 ஏசாயா சொல்லும்போது சொல்லுவார், ஒரு கன்னிகை ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார் என்று சொன்ன பொழுது எல்லாரும் ஏக்கத்தோட பார்த்தாங்க. இடமும் குறிக்கப்பட்டாயிற்று, எல்லாம் செய்யப்பட்டாயிற்று. அந்த நாட்களில் வாழ்ந்த அத்தனை ஸ்திரீகளுடைய எதிர்பார்ப்பு இயேசு மெசியா என் கர்ப்பத்தில் உதிக்க வேண்டும் என்பது அத்தனை பெண்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் இயேசு ஒரு சந்தர்ப்பத்தை பிரசங்கம் பண்ணும்போது ஒரு பெண் எழுப்பி சொல்லிடுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது, எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல ஆண்டவர். எப்படி? உம்மை மகனாய் பெருகுடைய பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி ஒரு ஸ்திரீ ஆதங்கத்தினோட எழுதப்பட்டிருக்கும். அவ்வளவு ஒரு பாக்கியசாலி தான் மரியாள். பாருங்க, மரியாள் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பெண்ணெல்லாம் கிடையாது. அவர்கள் இருந்த ஒரே ஒரு தகுதி தாழ்மை அடிமையை கண்ணோக்கினார் என்று சொல்லி எல்லா சந்தர்ப்பத்திலும் தன் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்த ஒரு பெண். எதற்காக இயேசு மரியாளிடம் தோன்றினார் அப்படி கேள்வி வருகிற பொழுது எல்லாவற்றையும் மறந்து தன் ஆண்டவருக்கு அடிமையாக ஒப்புக் கொடுத்த ஒரு மனப்பக்குவம் பாருங்க. அடிமை என்று சொன்னால் தன்னுடைய சுய சித்தம் செய்யாமல் என் எஜமான் என்ன சொல்லுகிறானோ அதை மாத்திரமே செய்வதற்குள்ள முழுமையான ஒரு 100க்கு 100 அர்ப்பணிப்பு உள்ள அந்த ஸ்திரீயினிடத்தில் இயேசு தோன்றினார். மரியாளுடைய தாயின் பெயர் அன்னாள், தகப்பனுடைய பெயர் யோயாக்கிம் என்பது சரித்திர பதிவு. எனக்கு அருமையான தேவஜனமே, இயேசுவை மரியாள் பெற்றெடுத்தார்கள். நமக்கெல்லாம் இயேசு எப்படி தெரியும்? வேதத்தை வாசிக்கிறோம், அநேகர் பிரசங்கிக்கிறார்கள், நாம் கேட்கிறோம், விசுவாசிக்கிறோம். சில பேர் தரிசனம் கொடுத்திருப்பார், அற்புதங்களை பார்த்து இயேசுவை நம்புகிறோம். ஆனால் மரியாள் அப்படிப்பட்டவங்க கிடையாது. இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து 30 வருஷம் முற்று முடிய இயேசுவை மாமிசத்தில் அறிந்த ஒரே ஒரு பெண் ஒன்று சொன்னால் அது அன்னை மரியாள். நல்லா யோசித்து பாருங்க. இயேசுவுக்கு எப்போ பசிக்கும், இயேசுவுக்கு எப்போ தூக்கம் வரும், அவர் எப்போ எந்த நிலைமையில எப்படி நடந்து கொள்வார் என்கிற காரியம் வேற உலகத்துல யாருக்குமே தெரியாது, அன்னை மரியாளை தவிர. ஒருவேளை இப்படி யோசித்து பார்க்கலாம், ஒரு சின்ன வயசுல இந்த பாட்டை படிச்சாக்கி குழந்தை எனக்கு தூங்குன்னு சொல்றோம் பாருங்க. மரியாள் நன்றாய் பாடக்கூடியவர்கள், மரியாள் பாடின பாட்டு வேத புத்தகத்திலே உண்டு. நல்ல பாட்டெல்லாம் பாடி என்ன பண்ணியிருப்பாங்க, இயேசுவை தூங்க வைத்திருப்பார்கள். மாமிசத்தில் இயேசுவை அறிந்த ஒரே ஒரு ஸ்திரீ யார் என்று சொன்னால் அன்னை மரியாள் மாத்திரம்தான். அந்த ஸ்லாக்கியம் பூமியில வேற யாருக்குமே கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு மேன்மை உள்ளவர் யாரு? இந்த அன்னை மரியாள். ஆனால் இயேசு பிறந்த பிற்பாடு 8ஆம் நாளிலே இயேசுவுக்கு அவருக்கு பெயர் வைக்கப்பட்டது. விருத்த சேதனமும் பேரும் ஒரே நாளிலே கொடுக்கப்பட்டது. 8வது நாளிலே. 40வது நாளிலே அவர்கள் பலி செலுத்தும்படிக்கு ஆலயத்திற்கு போன பொழுது அங்கே வந்திருந்த தீர்க்க தரிசி ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்ன இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, மரியாதை இயேசு குறித்த அநேக வார்த்தைகளை சொல்லுவார்கள். இதுதான் உலகத்தின் ரட்சிப்பு, ரட்சனை கடமை எல்லாம் சொல்லி முடிச்சு சொல்லுகிற பொழுது கடைசி சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, மரியாளே உன்னுடைய இருதயத்தை ஒரு பட்டயம் ஊடுருவி போகும் என்று சொல்லி ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாய் இயேசு பிறந்த 40வது நாள் மரியாளுக்கு சொல்லப்பட்டது. மரியாளுக்கு இருந்த இன்னொரு நல்ல குணம் என்னவென்று சொன்னால், எல்லா காரியத்தையும் எல்லாரிடமும் பேச மாட்டார்கள். இருதயத்திலே வைத்து சிந்திக்கிற ஒரே ஒரு குணம் மாத்திரம் உண்டு பாருங்க. என்ன நடந்தாலும் இருதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு குணம் அந்த மரியாளுக்கு உண்டாயிருந்தது. அதனால தான் தூதன் வந்து சொன்ன உடனே, நீ கன்னியா இருக்க சொன்ன உடனே, ஒரு குழந்தைய பிறக்கும் என்று சொன்ன உடனே மரியாள் வேற எங்கேயுமே போகாம ஒரு ஆவிக்குரிய தகப்பன் தாயை போல இருந்த அந்த சகரியா எலிசபெத்தை பார்த்து, சகரியா எலிசபெத் யார் என்று சொன்னால் நியாய பிரமாணங்கள் 613 பிரமாணத்தையும் ஒன்று விடாமல் கை கொண்ட ஒரு குடும்பம், ஆண்டவருக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிறதான நல்ல ஒரு ஊழியக்காரரை தேடி போனார் பாருங்க மரியாள். மரியாள் எல்லா இடம் ஓடி போகல, அங்க போய் அவர்கள் பார்த்து விசாரித்து பேசிக் கொண்டிருந்தார்கள் 3 மாத அளவும். நல்லா பாருங்க, எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் மரியாள் சொல்ல மாட்டார். ஆனால் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தார்கள். மறக்கிற ஆளும் கிடையாது.
வெளிப்பாடு இப்படி வந்தது, மரியாளே உன்னை ஒரு பட்டயம் ஊடுருவி கொண்டு, இருதயத்தை ஒரு பட்டயம் உருவி கொண்டு போகும். மரியாள் அதையும் இதயத்தில் வைத்திருந்தார்கள். காலங்கள் ஓட ஆரம்பித்தன. முதலாவது 2 வயதுக்குள்ள பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு வாழ்ந்த அரசன் கட்டளை கொடுத்த பொழுது பிள்ளையை எடுத்துக்கொண்டு அந்த எகிப்துக்கு ஓடிப்பட எழுதப்பட்டிருக்கும். முதலாவது பட்டயம். நினைச்சு பாருங்க, இப்ப நமக்கு ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு செல்ல பிள்ளை, ஒத்தைக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைய இந்த நாட்டுடைய ராஜா கொலை செய்ய தேடுறான்னு சொன்னா அந்த பிள்ளை யார் காப்பாற்ற முடியும்? அந்த பிள்ளையை சுமந்து கொண்டு அந்த மரியாள் எகிப்துக்கு ஓடி போனால் பட்டயம் தப்பி விட்டது. இது கூட பரவாயில்ல, கொஞ்ச நாள் கழிச்சு வருடந்தோறும் எருசலேமுக்கு பண்டிகைக்கு போவார்கள். இயேசு கிறிஸ்து கிட்டத்தட்ட 12 வயதுல இயேசு கிறிஸ்து அழைத்துக் கொண்டு எருசலேம் கோயில்ல பண்டிகைக்கு போகிற பொழுது இயேசு திரும்பி வருகிற பொழுது இயேசுவை விட்டுவிட்டு வந்து விடுவார்கள். இயேசு அங்கே உண்டாயிருந்ததான வேத பாரகர் பரிசேயர் மத்தியில் உட்கார்ந்து சம்பாசித்துக் கொண்டிருந்தார். கேட்கவும் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். பாதி வழிவர போனவங்க திரும்பி வந்து இயேசுவை பார்த்து கேட்டார்கள், ஐயோ மகனை உன்னை விட்டு விட்டு போய்விட்டோமோ என்று சொல்லி ரொம்ப அங்கலாய்த்த பொழுது இயேசு சொன்ன வார்த்தை, ஏன் என்னை தேடினீர்கள்? அம்மா எதற்காக என்னை தேடுன்னு சொல்லி வார்த்தை கேட்ட மாத்திரத்துல நினைச்சு பாருங்க, இப்ப நம்ம பிள்ளை, ஏமா நீயாமா என்ன தேடுற, நான் உனக்கு பிள்ளை இல்ல அப்படி சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம்ம படிக்கிற பொழுது ரொம்ப எளிமை வாசிட்டு போறோம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவின் வீட்டில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாது என்று கேட்ட பொழுது மரியாளுக்கு மறுபடியும் ஒரு பட்டயம் இறங்கிட்டு, ஆனாலும் மரியாள் அதையும் கண்டுகொள்ளவில்லை. தன்னுடைய இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். போயாச்சு. மறுபடியும் கொஞ்ச நாட்களில் ஒரு 18 வயசு இயேசு கிறிஸ்துனுடைய 12 வயது 6 வருடம் முடிந்து அவருடைய தகப்பனார் மரித்து போய் விடுகிறார் யோசேப்பு. பிற்பாடு இந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இயேசுவுக்கு மேல் வருகிறது. அவர்கள் சாதாரண ஆட்கள் கிடையாது என்றால் விளங்கிக் கொள்ள வேண்டும். இயேசு, மரியாளும் யோசேப்பும் தாவீதின் வழி வந்தவர்கள். யூதா கோத்திரத்துல தாவீதின் குடும்பத்தில் வந்தவர்கள் தான் இருவரும். 2மே ராஜ பரம்பரை. அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு யார் ராஜாவா இருக்க வேண்டும் என்று சொன்னால் தாவீதின் வம்சத்தில் வரக்கூடிய ஆட்கள் தான் ராஜாவா இருக்க வேண்டும். நாம இந்த சுவிசேஷம் ஃபுல்லா படிக்கிற விளங்கிக் கொள்ள முடியும். இயேசுவை பல சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவர் அவர்கள் கைக்கு தப்பி கொண்டே போனார். ஆண்டவர் பிறக்கும் போதே ராஜா. அதனால தான் இயேசு பிறந்த மாத்திரத்துல வழி தெரியாமல் போய் கேட்டவர்கள் இப்படி கேட்டார்கள், யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே? எல்லாரும் பிறந்து வளர்ந்துதான் ராஜாவாமா, இயேசு ஒருவர் மாத்திரம்தான் அவர் பிறக்கும் போதே ராஜா. காரணம், அவர் சர்வ வல்லமை உள்ள ராஜா, அவர் ஒருவர் தான் உண்மையான ராஜா. கேட்ட மாத்திரத்துல இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வீட்டுல தகப்பனார் மரித்து போய் விட்டார். நிலைமை கொஞ்சம் மோசமாகி விட்டது. யூத தேசத்துல ஒரு பழமொழி உண்டு, தன்னுடைய பிள்ளைக்கு கைத்தொழில் கற்றுக் கொடுக்காதவன் தன்னுடைய மகனை திருட பழக்குவிக்கிறான். தன் மகனுக்கு கை தொழில் கற்றுக் கொடுக்காதவன் தன் மகனை திருட பழக்கிற வார்த்தை உண்டு பாருங்க. எல்லா யூத தகப்பன்மாரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் என்ன படிச்சிருந்தாலும் சரி, என்ன வேலை பார்த்தாலும் சரி, ஒரு தனியாய் செய்யக்கூடிய ஒரு கை தொழிலை படித்து கொடுப்பார்கள். அன்றைக்கும் அப்படித்தான், இன்றைக்கும் அப்படித்தான். நமக்கு தான் ஒரு வேலை தெரியும், அவர்களுக்கு பல வேலை படிச்சு வச்சிருப்பாங்க எல்லாருமே. இன்றைக்கு உலகத்தை அவர் ஆளுவதற்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணம். தகப்பனாரிடம் இருந்து அந்த வேலைகளை கற்றுக்கொண்டார் இயேசு கிறிஸ்து. பவுல் மிகப்பெரிய பணக்காரர், அவர்கிட்ட எல்லாம் சொத்தே கிடையாது. ஆனால் அந்த பவுலுக்கும் கூடாரம் செய்வது எப்படிங்கிற ஒரு தொழில் தெரிந்திருந்து பாருங்க. படிக்க முடியும். யூத பிள்ளை எல்லாரும் என்ன பண்ணிருப்பாங்க, இப்படி கை தொழிலை படித்து வைத்திருப்பார்கள். இயேசுவும் படித்து வைத்திருந்தார். தன்னுடைய தாயார் அதன் மூலமாய் பராமரித்து கொண்டு வந்தார். 30 வருடம் ஓடி போய்விட்டது. 12 வயதுக்கு பிறகு உள்ள சரித்திரம் வேத புத்தகத்தில் ஆவியானவர் நமக்கு எழுதி கொடுக்கவில்லை. ஆனால் மரியாளுக்கு தன்னுடைய மகன் யார் என்பதை குறித்த ஒரு நன்றான ஒரு தெளிவு உண்டு. அந்த சமூகத்தில் வாழ்ந்த அநேகருக்கு இயேசு கிறிஸ்து யார் என்ற ஒரு தெளிவு எல்லாருக்கும் உண்டு. நாம் இதில் விளங்கிக் கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாய் தகப்பன்மாருக்கு தகப்பன் இல்லாமல் போன பிற்பாடும் தன்னுடைய தாய்க்கு 100க்கு 100 அவர் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா இருந்து புரிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து முற்றுமுடிய 30 வயது வரைக்கும் தன்னுடைய தாய்க்கு பரிபூரணமாய் கீழ்ப்படிந்த ஒரு பிள்ளை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை யாருமே குற்றம் சுமத்த முடியாது, அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். இயேசுவின் நாட்கள் ஆகட்டும், அதற்கு பிற்பாடாகட்டும், இயேசுவை ஒருத்தர் கூட குற்றம் சுமத்த முடியவில்லை. காரணம், தன்னை சூழ நின்ற அத்தனை பகைவரை பார்த்தும் இயேசு கேட்ட ஒரு கேள்வி உண்டு, உங்களில் எவன் ஒருவன் என்மேல் குற்றம் சுமத்த கூடும்? வார்த்தையிலையா, செய்கையிலையா, பார்வையிலையா என்று கேட்ட பொழுது யாருக்குமே
சொல்ல முடியல. காரணம், இயேசு அவ்வளவு பரிபூர்ணம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். ஆண்டவர் ஊழியத்திற்கு வெளியே 30 வயதுக்கு பிற்பாடு தன்னுடைய பணியை செய்யும்படி வெளியே வருகிறார். அப்பொழுதுதான் முதல் முறையாக அவர் மரியாளை விட்டு முழுவதுமாய் பிரிந்து போகிறார். ஒரு என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி வந்த பிற்பாடு அந்த ஆண்டவருடைய ராஜ்யத்தில் பிதாவினுடைய சித்தம் செய்வதை தவிர இடையில் அவர் யாரையும் உள்ள விடவே கிடையாது. அது தகப்பனானாலும் சரி, சகோதரர்கள் ஆனாலும் சரி, கூட இருந்த சீசர்கள் ஆனாலும் சரி. சந்தர்ப்பத்தில் இயேசு சொல்லுவார், நான் மரிக்க போறேன்னு சொன்ன உடனே பேதுரு சொல்லுவார், ஆண்டவரே உமக்கு இது சம்பவிக்க கூடாது, ரொம்ப பாசம் ரொம்ப கூடுதல். ஆனா ஆண்டவர் சொல்லுவார், அப்பாலே போ. ஆமா, அது எவ்வளவு பெரிய ரொம்ப அதிகமாய் நேசிக்கிற பேதுருவா இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு எதிராய் வந்தால் ஆண்டவர்களை கண்டுகிடவே மாட்டார். ஆண்டவர் இப்படி தேவ சித்தம் நிறைவேற்றுவதற்காக பிதாவின் சித்தமே போஜனம் என்று சொல்லி வெளியே வந்த பிற்பாடு அவர் மரியாளையோ சகோதரரையோ பிள்ளைகளை கண்டுகிடவே இல்லை. பல சந்தர்ப்பத்தில் இயேசுவை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் முயற்சித்த பொழுது அவர்களுக்கு கைக்கு தப்பிவிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாய் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி மரியாளும் சகோதரர் வந்த பொழுது கூட ஆண்டவர் போக மறுத்து விடுவார். காலங்கள் இப்படி போய் கொண்டிருக்கிறது. ஆனால் மரியாளுக்கு ஆதியில சொல்லப்பட்ட அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு. இவர்தான் மெசியா, இவர்தான் ராஜா, இவர்தான் யாக்கோபை ஆளுகிறவர், பெண்களுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பெண் நீ என்று சொல்லி அநேக வாக்குத்தத்தங்கள் மரியாள் மேல் உண்டாயிருந்தது. ஆனால் ஒன்றுமே சம்பவிக்கவில்லை. ஆனால் இயேசுடைய புகழ் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. இயேசு எல்லா இடங்களிலும் நன்மை செய்கிறவராகவே சுற்றி இருந்தார். இயேசு எப்பவுமே சும்மா இருந்ததே கிடையாது. அவரை சுற்றி முன்னும் கூட்டம் பின்னும் கூட்டம், அவரெல்லாம் பார்க்கவே முடியாது. காரணம், உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சகேயு அவரை பார்க்கும்படிக்கு இயேசு வருகிற வழிக்கு முன்பாக ஓடி ஒரு காட்டு அத்தி மரத்தின் மீது ஏறி இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான் என்று சொல்லி அவர் வாசிக்க முடியும். இயேசுவெல்லாம் கிட்டவே பார்க்க முடியாது, அவ்வளவு பிஸியா இருந்தார். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து யாரெல்லாம் பார்த்தாரோ அத்தனை பேருக்கும் நன்மை அருளிக் கொண்டே இருந்தார். இயேசு யாரெல்லாம் தொட்டாரோ அத்தனை பேருக்கும் சுகம். இயேசுவை யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்களுக்கும் சுகம். இயேசு தொட்டாலும் சுகம், இயேசுவை நாம தொட்டாலும் அதுதான் இயேசு கிறிஸ்து. ஆனால் நிலைமை தெரியும் பாருங்க. அந்த ஊழியத்தில் போயிட்டே இருக்கிறாரு. அநேக சந்தர்ப்பத்தில் அவர் அங்கே இருந்த மதவாதிகளை எதிர்த்தார். பரிசேயர், சதுசேயர், வேத பாரகர்கள் போன்ற எல்லா அநியாயக்காரும் எதிர்த்து கொண்டே வந்தார். அது சில பகை பெருகி கொண்டே வருகிறது. ஆனால் இயேசுனுடைய பெயர் புகழும் உச்சத்திற்கு போகிற பொழுது அதை மரியாள் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க. நம்முடைய மூத்த மகனுடைய பெயர் இப்படி சமூகத்தில் இவ்வளவு பிரபலமாய் வருகிறது. பல சந்தர்ப்பத்தில் ராஜாவாக வேண்டும் என்று பிரியப்படுகிறார்கள். மரிக்கும் ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட அவர் ஓசனா என்று சொல்லி பாடி என்ன பண்ற இயேசுவை வாழ்த்தின பொழுது மரியாளுடைய உள்ளம் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதுவும் சரியா முடியல பாருங்க. அந்த ஒரு வாரத்திற்குள்ளாக நிலைமை தலைகீழாய் தீர்ந்தது. எந்த ஜனங்கள் இயேசுவை மெசியா என்று நம்பினார்களோ அதே ஜனங்கள் இயேசுவுக்கு விரோதமாய் திரும்பினார்கள். ஜனக்கூட்டம் திரும்பியது. அன்னா காய்ஃபாய் திரும்பினான். சனகரிப் சங்கம் திரும்பியது. பிலாத்து எதிராய் திரும்பினான். ஏரோதும் எதிராய் திரும்பினார். இயேசுவை சூழ இருந்த அத்தனை சதிகாரர்களும் திரும்பினார்கள். எந்த ஒரு மனிதனையும் அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், குற்றவாளியாய் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் செய்த குற்றத்து நிமித்தமாக தான் பிடிக்க வேண்டும். ஆனால் இயேசுவுக்கு மாத்திரம்தான் இயேசுவை பிடித்து வைத்துக் கொண்டு என்ன குற்றம் என்று தேர்ந்து எழுதப்பட்டிருக்கும். இயேசுவை பிடிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு தான் குற்றத்தை தேடுறாங்க. அநேக பொய் சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் விரும்புகிறார்கள். எந்த சாட்சியும் ஒவ்வொருவரும் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இயேசு முற்றுமுடிய பரிசுத்தம் உள்ளவர். அவர் மரித்தது நம்முடைய பாவத்திற்காக மாத்திரம் தான், மறந்து போகவே கூடாது. அவர் குற்றமற்றவர். 6 விசாரணை அவர் குற்றவாளியாய் தீர்க்க முடியல பாருங்க. ஆனால் மரியாள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நிலைமை தலைகளாய் போய்விட்டது. அங்கே தீர்ப்பிடப்பட்டது, இயேசுவை கொண்டு போய் சிலுவையில் அறைந்து கொள்ள வேண்டும். எந்த பாவமும் செய்யாத, எந்த குற்றமும் அறியாத அந்த மாசற்ற கண்மணியை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்ன உடனே மரியாளுடைய உள்ள எவ்வளவு துடிச்சிருக்கும். இங்கதான் தீர்க்கதரிசனம் நிறைவேற ஆரம்பித்து பாருங்க. கொண்டு போறாங்க. இயேசுவை சிலுவையில் அடிக்க அடிக்கதான் இது உலகம் பார்த்த பார்வை எப்படி இருந்திருக்கும். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். அந்த இடத்துல நாம ஒரு தாயா இருந்த நினைச்சு பாருங்க. இப்ப நாம தான் மரியாதை நினைச்சுக்கணும். என்ன நடக்கும்? அங்க ஆணி அடிக்க 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 அந்த ஆணி மரியாளுடைய இருதயத்தை பட்டயம் உருவது போல உருவி கொண்டு போனது. இயேசுவை சூழ நின்ற இயேசுவை சூழ நின்ற அத்தனை பேரும் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. ஆனா மரியாள் போகவே இல்லை பாருங்க கடைசி வரைக்கும்.
அநேக சந்தர்ப்பத்துல ஆபத்து நாட்களில் ஆண்களுடைய திறமையை விட பெண்களுடைய தைரியம் அதிகமானது. இயேசு கூட இருந்த பல பேர் ஓடி போயிட்டான். ஆனா இயேசுவை சுற்றி இருந்தது மரியாள், இன்னும் கூட இயேசுவுக்கு அன்பா இருந்த அத்தனை பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். கூட யோவான் நின்று கொண்டிருந்தார். ஆண்டவர் யோவானை பார்த்து சொன்னார், இதுதான் உன் தாய், இவள் அன்பான தாய். பார், இயேசுவை போல அன்பான மகன் இந்த பூமியிலே கிடையாது. மரியாளை போல அன்புள்ள தாய், இயேசுக்கு அன்புள்ள தாய் யாருமே கிடையாது. ரெண்டு பேரும் பார்த்து பேசிக்கிறாங்க. நான் தான் மரிக்க போகிட்ட கடைசி நேரத்துல ஆண்டவர் பார்க்கிறார். இயேசு சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கும் கூடுகள் உண்டு, மனுக்குமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை சொன்ன வண்ணமாய் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் பார்க்கிறார், தன்னுடைய தாய் நிக்கிறத பார்க்கிறார். அவருடைய உள்ள 30 வருட வாழ்வை நினைத்து பார்க்கிறது. என் தாய்க்கு ஏதாவது செய்ய வேண்டும் நினைச்சு பண்றாரு. அன்பா இருந்த சீசனை பார்த்து சொல்கிறார், யோவானே இதுதான் உன் தாய். இந்த தாயை பற்றி சொல்கிறார், அம்மா நான் இல்லை, நீ கவலைப்படாது. சொல்லுவதற்கு வார்த்தை வரலாம் பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருந்தார். மரியாதை பார்த்து சொன்னார், இதுதான் உன் மகன். ரெண்டே வார்த்தை தான், விஷயம் முடிஞ்சிருச்சு. இயேசுக்கு அதுக்குள்ள எல்லாமே தெரியும். என்ன போல என் தாயை பார்ப்பதற்கு யோவானை போன்ற ஒரு சிறந்த ஒரு நண்பன் இருக்க முடியாது. என் தாய் என்னை பார்ப்பது போல யோவானை பார்த்துக் கொள்ள என்பது ஒரு நம்பிக்கை இயேசு 100 இருந்து பாருங்க. இயேசு அழைப்பு அனுப்பின பொழுது யோவான் அந்த நேரம் முதல் தன்னிடமாய் சேர்த்து கொண்டான். இதுக்கு பின்னாடி நிறைய காரணம் உண்டாயிருந்தாலும் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். காரணம், மரியாளை குறித்த, இயேசு கிறிஸ்துவை குறித்த அநேக காரியங்களை யோவான் அறிய வேண்டி இருந்தது. நமக்கு இந்த நிருபம் எழுதப்பட்டு தருவதற்கு மரியாளை குறித்த 30 அந்த இயேசு குறித்த அத்தனை காரியமும் மரியாள் மூலமாய் யோவானுக்கு தெரிய வேண்டி இருந்தது. அது போல தன்னுடைய மகனுடைய வாழ்வை பார்த்து கலங்கி நின்ற மரியாளுக்கு யோவான் சுவிசேஷத்தினுடைய 14, 15, 16, 17 அதிகாரத்துல இயேசு கடைசியாய் பேசின வார்த்தைகள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்ற விசுவாசமாய் இருங்க, நான் போய் இடத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நான் திரும்பி வருவேன், உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன், நான் உயிர் பெண் என்று சொன்ன அத்தனை வார்த்தைகளும் இயேசு மரியாளை சந்திக்காதபடியால் அவருடைய சொல்ல முடியல. ஆனா பேசின பொழுது அதை யோவான் கேட்டபடியால் யோவான் மூலமாய் தன்னுடைய தாயாருக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பினார் அந்நேரமே. அதனால தான் நம்ம பிறந்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் மரியாளிடமிருந்து கேட்ட செய்தி, இயேசு மூலமாய் கேட்ட செய்தி. அதை வைத்துதான் அநேகர் பலவிதமாக எழுதின பொழுதும் கூட அது யோவான் எழுதின வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவர் ஒருவரே மாமிசத்தில் வந்த தேவன் என்று யோவான் எழுதினுடைய காரணம் மரியாள் மூலமாய் கேட்டு தெரிந்து கொண்ட அநேக தகவல் என்பது ஒரு உண்மையான மறந்து போக கூடாது. அது மாத்திரமல்ல, கடைசி வரைக்கும் மரியாள் அந்த யோவான் மரியாளை வைத்து பாதுகாத்துக் கொண்டார். கிட்டத்தட்ட 12 வருட காலமாய் மரியாள் சரித்திரத்தின்படி யோவானோடு கூட இருந்தார். பிற்பாடு மரியாள் மரித்து போன பிற்பாடுதான், மரிக்கு முன்பாக மரியாள் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு அப்பதான் தெரிஞ்சது இயேசு கிறிஸ்து யார் என்று பரிபூர்ண ஒரு அறிவு. அதுவரைக்கும் மரியாளுக்கு தெரியல. தன்னுடைய மகனை இழக்கின்றது மரியாளுக்கு அந்த பரிசுத்தனுடைய வருகை வந்த பிற்பாடு தன்னுடைய மகனை பரிபூர்ணமாக அறிந்து கொண்டாள். அது மாத்திரமல்ல, இந்த யோவான் மரியாள் மரித்து 12 வருஷமாய் கூட வைத்து விட்டு மரியாள் மரித்த பிற்பாடு என்ன பண்ணார்னா எபேசுக்கு ஊழியம் போனதா சரித்திரம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பிள்ளைகளை பராமரிக்கிறவர். நாம கத்துக்கொள்ளக்கூடிய பாடம், தாய் தகப்பன் மாற எல்லா சந்தர்ப்பத்திலும் கனம் பண்ண வேண்டும் என்பது ஏற்று கட்டுறது பாடம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.